அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளித்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள், வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா, நன்மையான விஷயங்கள் நடக்காதான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் போராட்டம் தான் வாழ்க்கையில. இன்றைக்கி நடக்குமா, நாளைக்கு நடக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, அப்பா நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோமா, எப்போ தான் மாறும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம கடந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் கடக்கக்கூடிய பாதை எங்கன்னு தெரியல. அந்த பாதையை நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ஒரு பாதையை காட்டுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? ஏசப்பா இன்றைய நாள் அழகான வார்த்தை பாடம் கொடுத்துருக்காருங்க. தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 20 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றினார். பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, இவன் ஜெயிக்கக்கூடாது, இவன் வாழ்க்கையில் எதுவுமே நல்ல விஷயங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் நம்ம நினைக்கலாம். தீமை செய்கிறதுக்குன்னே காத்துட்ருக்க ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கவலைப்படாத, எவ்வளோ மக்கள் வேணால் வரட்டும், உனக்கு தீமை செய்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டோம், இல்லை கெடுதல் பண்ணிட்டோம், நீ அதை பற்றி கவலைப்படாத, அதை நான் நன்மையாக மாற்ற போகிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாது, பார்த்துக்கலாம் விடு, அவங்க பண்ணுவாங்க, இவங்க கூட பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும், ஐயோ பதட்டமாக இருந்ததெல்லாம் போதும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதற்கும் கலங்காத, நன்மையான விஷயத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ நல்லது நினைக்கிறியா, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீ கெடுதல் பண்ணுறியா, கண்டிப்பாக உனக்கு அது கண்டிப்பாக நடக்கும், டபுள் மடங்காக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. எப்போ வேணால் மாறலாங்க வாழ்க்கை. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். மனம் சோர்ந்து போகக்கூடாது, மனம் உடஞ்சிடக்கூடாது. இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைக்கிற விஷயம். என்னடா இது, நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, கொடுக்காம இருப்பாரா சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக கொடுப்பாருங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் தாமதமாகும். எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது, எதுவுமே சீக்கிரமாக கிடச்சிடாது. ஆமாவா இல்லையா? ஆமாம் வருது, கரெக்டாக சொன்னீங்க. போங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல. நம்ம நினைப்போம்ல, இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இல்லை, எனக்கு ஈஸியாக கிடச்சிதுன்னு சொல்ல முடியுமா யாராலாச்சும்? நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாம். அவங்ககிட்ட கேட்டு பார்த்தோன்னா சொல்லுவாங்க, எவ்வளோ உழைப்பு இருந்துச்சு, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் இந்த இடத்துக்கு வரத்துக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இல்லை, எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு, எனக்கு ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அதற்கான உழைப்பு, அதற்கான எஃபெக்ட் நம்ம போட்டோம்ல. இன்றைக்கு நீங்கள் உபத்திரவங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. சில பல கஷ்டங்கள் நடந்திருக்கும், சில பல விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில். இதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும். இந்த உலகத்தில் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறவங்க யாராக இருக்கும் அப்படின்னா, யாராக இருக்கும்? அப்பா அம்மாவா, நல்ல நண்பர்கள், கண்டிப்பாக நல்ல உறவுகள், பார்த்துக்கலான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில பேர், இவெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறான், இவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா போகுது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்ம மூலம் நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடி பேசுவாங்கள்ல. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லது செஞ்சால் இந்த உலகம் திரும்பி பார்க்காது. கெட்டது பண்ணுறாங்களா, அவங்க கூட கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னடா இது, நான் நல்ல விஷயங்கள் பண்ணுறேன், நல்லது எஃபெக்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது, இவன் ஏதோ பண்ணுறான் ஆனால் மேலே வந்துடுறானே சொல்லி. ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணுறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இருக்கின்றார். இந்த வார்த்தை உயிருள்ள இந்த வேதத்தை வாசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கூட தெரியல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு நன்மையானதை கொடுக்க போகிறேன், கலங்காத, உற்சாகமாறன்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள், நேற்று தினம் ஜெபம் அப்லோட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் லேட் ஆனதுனால பண்ண முடியல. கண்டிப்பாக நடுவில் பிரேக் ஆகாது, கண்டினியூஸாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஜெபத்தை கேளுங்க, மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுன்றது தப்பே இல்லைல்ல. நீங்கள் கேட்கணுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரேயர்ஸ் அப்லோட் பண்ண எத்தனை பேர் கேட்குறீங்கன்றது தெரியல. கமெண்ட் பண்ண ஒரு 4-5 பேராக இருந்தாலும் ரெகுலராக கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. முக்கியமாக வேலூர்லேருந்து தேவநாத், அவர் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. அவர் படிப்புக்காக ஜெபிக்கிறேன், குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன், குழந்தைக்காக, மனைவிக்காக, அவருக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கலாங்க. ஸோ அவர் வாழ்க்கை நல்லபடியாக போகணும், ஒரு ஸ்டடீஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா முடிச்சு வெளியே வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் கமெண்ட் பண்ணுற என் அன்பான உறவுகள், தாமஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் அன்பான உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. உங்களுக்காக ஜெபிக்க நான் இருக்கேன். நம்ம ஜெபங்கள்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிக
மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைய நாள் எங்களுக்கு நல்ல ஒரு நாளாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. இருளான தருணங்களையும் நீதிமானுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற உம்மால் முடியும் அப்பா. நீதிமானுக்கு நன்மை பலனாக கொடுக்கப்படும் என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது தகப்பனே. எங்கள் இருதயத்தை உம்முடைய நீதியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்கிறேன் இயேசப்பா. உம்மால் மாத்திரமே எங்களை சுத்திகரித்து பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீர் என நம்புகிற ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு பிரியமானவளாகவும் இருப்போம் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரங்களால் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே. தாழ்மையிலிருந்து எங்களை நீர் தூக்கி இழுப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே. சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல இயேசப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுங்க ஆண்டவரே. எங்களை எதிர்க்கின்ற ஒவ்வொரு விரோதிகள் மத்தியில், எங்களை எதிர்க்கின்ற ஒவ்வொரு மத்தியிலும் எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போவீர் நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய வழிகளை நாங்கள் பின்பற்றி நடக்கவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகின்றோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் முழுமையாக தியானிக்கவும், உம்முடைய ஜெபங்கள் நாங்கள் கேட்ட ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நீதியில் நடக்கும்போது ஏற்ற வேளையில் நீர் எங்களை கனப்படுத்துவீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. படிக்கின்ற மாணவிகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தையும் நல்ல தெளிவை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. படித்து முடித்து இன்னும் நல்ல வேலை வேணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.